ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரைடே ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரைடே அப்படின்னாலே அது வந்து ஒரு ஹோலி டே, கடவுளுக்கு உகந்த நாள், நல்ல நாள், இப்படி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயுமே ஹிந்துஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போவாங்க. வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நல்லா சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கங்கள்லாம் நம்ம ஃப்ரைடேயில் வந்து பண்ணுவோம். ஸோ எனக்குமே வந்து ஃப்ரைடே வந்து ரொம்ப ஸ்பெஷல் டே தான். எல்லார் வீட்டிலும் நடக்கிற மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் க்ளீனிங் கண்டிப்பாக இருக்கும். வீடெல்லாம் மாப் பண்ணுறது மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னை பொறுத்தவரை கடவுள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ கடவுளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக வைக்கும்போது மற்ற எனக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கிற மாதிரி என்னுடைய நம்பிக்கை. ஸோ அதனால் நான் எப்பவுமே ஈவினிங்காக இருக்கட்டும், மார்னிங்காக இருக்கட்டும், ஒரு ப்ரேயர் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும். அதை நான் கம்பல்சரியாக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து நாங்கள் ப்ரேயருக்கு ரெடி ஆக போகிறோம். 6 o'clock வந்து நம்ம வீட்டில் ப்ரேயர் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயாச்சு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மணி பிளான்ஸ் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே இதனோட யூசஸ் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாருங்கள். நம்ம வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றி நிறைய பிளான்ஸ் இருக்கும். நிறைய ஆக்சிஜன் வந்து நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து எப்பயுமே எனர்ஜெட்டிக்காக வந்து நம்ம இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம சிட்டி லைஃப், டவுன் லைஃப் அப்படின்னும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நமக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல எனர்ஜி, நல்ல ஒரு ஆக்சிஜன் சப்ளை நான் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறேன். ஸோ வந்து அது மாதிரி அது டெய்லி தண்ணி ஊற்றுறோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது அப்படின்ற போது அதை பார்க்குறதுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நான் நிறைய பிளான்ட்ஸ் வளர்த்துருக்கேன். என்னுடைய கார்டன் கூட நான் காட்டுறேன். ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நான் நிறைய பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் காட்டுறேன். அது என்னமோ தெரியல, எனக்கு வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேமிலி மெம்பர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஜஸ்ட் அவங்களுக்கும் உயிர் இருக்கு இல்லையா? அதனால் அவங்கள பார்க்குறப்போ ரொம்பவே நல்ல ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். அது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் கொடுக்கும். டெய்லி அதுக்கு தண்ணி ஊற்றுறது, அப்புறம் அதை பார்க்குறது, அதுக்கிட்ட கொஞ்சிறது, பேசுறது, இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் எங்கள் வீட்டில். அது வந்து ரொம்ப என்னுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து ரொம்பவே குறைக்குது. ஸோ அதனால் நான் வந்து பிளான்ஸ் வந்து ரொம்பவே வீட்டில் நிறைய வளர்க்கணும்னு ஆசை. இன்னமும் எங்கேயாவது எங்கெங்கெல்லாம் வைக்கலாம். ஏன்னா எனக்கு பாப்பா இருக்கிறதுனால மேக்ஸிமம் அவளே எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுருவா. ரொம்ப சேட்டை, பயங்கர சேட்டை. அவளை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நான் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஆனால் நிறைய பிளான்ஸ் வைக்கணும்னு ரொம்பவே ஆசை. ஸோ ஈவினிங் வந்து 6 o'clock ஆகிடுச்சு. குளிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரேயருக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கேண்டில் வச்சுருப்பேன். அப்புறம் இந்த குத்து விளக்கு. ஆக்சுவலி விளக்கு ஏற்றுறதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு குட் வைப்ரேஷன். இது வந்து அந்த ஃபயர், அது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களில் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல நீங்கள் நல்லா டெய்லியும் விளக்கு பொருத்தி வைங்களேன். ஒரு 1 hour 2 hour. ஆனால் ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து வேறு எதுவும் பக்கத்தில் எதுவும் கிளாத் அந்த மாதிரி எதுவும் இருந்து பிடிச்சிடக்கூடாது. அதனால் அதை கொஞ்சம் சேஃபான இடத்துல வைங்க. ஒரு 1 hour டெய்லியும் நீங்கள் வந்து ஒரு ரூமில் ஏற்றி வைங்களேன். வீடே வந்து வேறு லெவலில் நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரை நம்ம வெளியில் உள்ள அந்த பிரபஞ்சத்துடைய எனர்ஜி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த வீட்டில் வாழக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியத்துடனும், நல்ல ஒரு ஆரோக்கியமான மனநிலைமையுடனும், ஹாப்பியாகவும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு வாழ முடியும் அப்படின்றது என்னுடைய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் வந்து வெளியில் இருக்கிற அளவு எனர்ஜி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லியுமே வந்து ப்ரேயர் டைமில் வந்து கேண்டில் வந்து பொருத்தி வச்சுருவேன். ஏன்னா அந்த நெருப்புக்கு வந்து இயல்பாகவே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன், கெட்ட வைப்ரேஷன்லாம் நீக்கிறதுக்கான ஒரு சக்தி இருக்குன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் நம்புகிறேன். அதனால் நான் வந்து டெய்லி வந்து கேண்டில் பொருத்திடுவேன். அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சாம்பிராணியும் போட்டுருவேன். இந்த சாம்பிராணி வந்து எதுக்காக போடுறாங்க அப்படின்னா வந்து வீட்டில் உள்ள அந்த பாக்டீரியாக்கள், பூச்சி, இந்த மாதிரி அந்த ஸ்மெல்க்கு வந்து பூச்சிலாம் வராதுன்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து அந்த சாம்பிராணி புகைக்கு வந்து செத்து போயிடும். ஸோ அதுவும் இல்லாமல் 1 வீக்காக வந்து வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு, உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இருந்துச்சு. அதனால இன்னைக்கு கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக நல்லா சாம்பிராணியே போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து நம்மளுடைய ப்ரேயர் முடிச்சாச்சு. அது என்னவோ தெரியலங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எனக்கு என்னவோ கடவுள்கிட்ட வந்து அதை ஷேர் பண்ணாதான் அந்த டே வந்து ஒரு சூப்பரான டேவாக எனக்கு இருக்கும். அதனால நான் அன்றைக்கி ஈவினிங் உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒரு காடோட ஒரு கன்வர்சேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே ரிலாக்ஸாக வந்து ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு வந்து நம்ம தான் ஒரு மதர் ஆச்சு. நமக்கு ஃபுல் டைம் என்ன 24/7 நம்மளுடைய பாப்பாவை பார்க்குற வேலை தான். அவங்கள ஃபுல்லாக டேக் கேர் பண்ணுறதுக்கே நம்மளுடைய ஃபுல் டே போயிடும். அன்னைக்கு அப்படிதான் முடிஞ்சது. ஒரு ப்ரேயர் முடிச்சுட்டு ஒரு காஃபி குடித்தேன். காஃபி குடிச்சிட்டு தென் பாப்பா கூட விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கார்டனில் பூத்த கனகாமரப்பூ. நிறைய பேருக்கு வந்து 90s கிட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கனகாமரப்பூன்றது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. நானும் சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்காக ரொம்பவே ஏங்கியிருக்கேன். ஏன்னா அந்த கலர் வந்து அப்படி ஒரு அட்ராக்டிவான ஒரு கலரு. இது வந்து நம்ம செடியில் பூத்த பூ. சரி, எப்பயுமே நான் பறிக்க மாட்டேன், அது செடியில் இருந்தால் தான் அழகுன்னு சொல்லி விட்டுருவேன். ஸோ அன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி பறிச்சு நம்ம தலையில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த பூவெல்லாம் கட்டி தலையில் வச்சுக்கிட்டா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட இருந்திருக்கும் என் தலையில், அவ்வளோதான். சும்மா படுத்துட்டு இருந்தேன். எங்கள் பாப்பா பின்னாடி வந்து விளையாடிட்டே இருந்தேன். என்னமோ பண்ணிட்டு இருக்கேன்ட்டு நானும் படுத்துட்டு இருந்தேன். அடுத்தது எழுந்து பார்த்தா என் தலையில் இருந்த பூவெல்லாம் பெட்டெல்லாம் போட்டு பிச்சு போட்டாச்சு, அவ்வளோதான். சரி, அவ்வளோதான் அந்த பூவோட லைஃப் டைமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி. எப்பயுமே ரொம்ப டயர்டாக இருக்கும். எனக்கு டீ தான் பிடிக்கும், ஆனால் டீ எனக்கு சேராது. காஃபி ரொம்ப பிடிக்காது. பட் என்ன, ஏதாவது ஒன்று சூடாக குடித்தா தான் நமக்கு தூக்கம் வராமல் இருக்கும். ஏன்னா பாப்பா தூங்கினா தான் நம்ம தூங்க முடியும். அவள் மேக்ஸிமம் ஒரு டே டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் தூங்குறதே பெரிய விஷயம். அதனால் சரி அவளை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அப்பப்போ டயர்டாக இருக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு காஃபியோ டீயோ போட்டு என்னுடைய நான் வந்து மறுபடியும் ஒரு எனர்ஜியை வந்து ஏற்றிப்பேன். ஸோ இப்படி தான் என்னோடய லைஃப் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. மேடம் வந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பேன், எதுவும் சாப்பிட்டுட்டு இருப்பா டிவி பார்த்துட்டு. சரி, அப்புறம் அவள் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரேயர்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு மூட் அவுட்டு, அவர் பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருந்தார். நம்ம வீட்டில் என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, எப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோமோ அப்போல்லாம் சாப்பிட போயிடுவோம். சாப்பிட போனால் தான் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பர்ன் ஆகும். அதில் அன்னைக்கு வந்து நாங்கள் என்ன ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா, சேலமில் ராமலிங்கம்ன்ற ஒரு ஹோட்டலுக்கு. அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹோட்டலுக்கு போகிறோம். ஸோ பிரியாணி தான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் பிரியாணி வந்து நாங்கள் போன டயத்துக்கு பிரியாணி ரைஸ் ஐட்டம் எதுவுமே கிடையாது. ஸோ பள்ளிப்பாளையம் சிக்கனும் ப்ளஸ் பரோட்டா ப்ளஸ் பட்டர் நான், அப்புறம் சிக்கன் பாப்கார்ன். அங்கே இருந்த சிக்கன் பாப்கார்ன் வேறு லெவலில் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு. சிக்கன் எல்லாமே ஓகே, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பா கூட வந்து நானும் பாப்பாவும் கொஞ்ச நேரம் ஒரு டான்ஸ் எல்லாம் போட்டு அந்த டே வந்து இப்படி தான் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.